பாக்கியாதிபதி நல்லா இருந்தால் அவன் பாக்கியவனாக இருப்பான். இருவரும் சேர்ந்து வாழ முடியாது. ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் வைத்தால், திங்கட்கிழமையில் திருமணம் வைத்தால் அந்த ஆசைகள் நிறைவேறும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் அதில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்று தெரியும். 90 டிகிரி இருந்தால் 10 வருஷம் வாழ்வாங்க. அவர் 180 டிகிரி இருந்தால் 20-30 வருஷம் வாழ்வாங்க. அவர் 300 டிகிரியில் அன்று காட்சி கொடுத்தார் என்றால் ஜாதகம்னா உண்மைதானா அப்படின்றதுக்காக எங்களுடைய தாத்தாவுடைய காலத்தில் செவ்வாயாக இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகி ஹார்ட் அட்டாக்கள் இறக்கிறான். புதனாக இருந்தால் நரம்பு மண்டலம், குருவாக இருந்தால் சுவாச குழாய், சுக்கிரனாக இருந்தால் ஆண்டுகள் இடைவிடாமல் ஜாதகம் பார்த்து இந்த ஒரு சரித்திர நாயாக கடவுள் எனக்கு வாழும் பாக்கியத்தை கொடுத்தார். செவ்வாய் பகவான் லாபாதிபதியாக இருந்து தொழிற்ஸ்தானத்தில் உட்கார்ந்தால் அவரும் ஒரு 300 டிகிரியாக இருந்தால் கோடி கணக்கில் லாபம் கிடைக்கும். எங்கே போனால் நமக்கு பாவம் தொலையும், கர்மம் தொலையும் என்று அடைகிறார்கள். மனிதனே, உன்னுடைய பாவம் கழிய வேண்டுமென்றால் நல்ல ஓரையில் ஒரு காரியம் செய்தால் நல்லது நடக்கும். அதே ஓரை கெட்ட ஓரையில் செய்தால் நல்ல காரியத்தை அந்த காரியம் கெட்டுவிடும். ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனை நல்ல நேரம் பார்த்து தூக்கு, நல்ல நேரம் பார்த்து தூக்கு. இப்பொழுது யமகண்டம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் அந்த கோயிலுக்கு போக முடியாதா, இந்த கோயிலுக்கு போக முடியாதா, இப்படி கோயில் கோயில் கோயிலாக மக்கள். நம்முடைய ஜாதகத்தில் புரோட்டீன் 300 டிகிரியாக இருந்தால் நம்ம வீட்டில் தங்கம் தங்கிவிடும். அது கோடிக்கு அதிபதியான குருவானாக இருந்தால் கோடி கணக்கில் அதிர்ஷ்டம், 20 கோடி 30 கோடி அதிர்ஷ்டம் வரும். விளக்கு ஏற்றுறத எந்த மாதிரியான உலோகங்கள்லையும் ஏற்றி வெளிப்படும். உங்களுக்கு செல்வம் வேண்டுமென்றால் ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முற்றும் புதிதான ஒரு வித்தியாசமான ஒரு ஜோதிட பதிவை பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த திருமதி நாச்சியார் பத்மினி அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கோம். இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பரிச்சயமான ஒரு முகம்தான். நிறையா தொலைக்காட்சிகளில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை துல்லியமாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. நிறைய பிரபலங்களுக்கும் பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள நேர்காணல் பண்ண தான் வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மக்களுக்கு என்னால் ஏன்ற அளவு அவங்களுடைய வரலாறு ஜாதகத்தையும் சொல்லி அவங்க மனதை நல்ல முறையில் நல்லா இருப்பீங்கன்னு அருள்வாக்கு சொல்லி ஜாதகத்தையும் சொல்லி இன்றைக்கி மக்கள் எல்லோரும் என்னை அன்பாக நேசிக்கிறார்கள். அன்பு நேயர்களுக்கு, ஆன்மீக நண்பருக்கு என் அன்பான வணக்கங்கள். பொதுவாக ஜாதகத்தில் என்ன மாதிரி விஷயங்களை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க? ஜாதகத்தில் ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியம், பணம், வீடு, வாகனம், எல்லா விதமான அந்தஸ்தையும் மனிதன், பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய திருமணம், எல்லாரும் தன் வாழ்க்கையில் பிள்ளைங்க திருமணத்தோடும் வீடு வாசலோடும் பேரன் பேத்தியோடும் சகல சம்பத்தும் அடைய வேண்டும் என்பதே மக்களின் முக்கியமான ஒரு அனுகிரகம். இந்த அனுகிரகம் நடக்க வேண்டுமென்றால் அவரவர்களுடைய ஜாதகத்தில் நல்ல அளவு பாக்கியாதிபதி நல்லா இருந்தால் அவன் பாக்கியவனாக இருப்பான். தனாதிபதி நல்லா இருந்தால் அவன் தனவானாக இருப்பான். புத்திரஸ்தனாதிபதி நல்லா இருந்தால் நல்ல குழந்தைகளை பெற்று பேரும் புகழும் கீர்த்தியும் செல்வாக்கு அடைவான். அந்த ஆசைகள் நிறைவேறும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் கிரக நிலை எப்படி இருக்குது என்பதை தெள்ள தெளிவாக டிகிரி முறையில், ஒரு கோளுடைய டிகிரி 360, இவன் பிறக்கும் பொழுது எத்தனை டிகிரி பிறந்தான், அதில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்று தெரியும். டிகிரி தெரியாதவங்களுக்கு பாதத்தை வைத்தும் கணக்கிட்டு சொல்லலாம். இதை விட முக்கியமான ஒன்று கண்டுபிடித்திருக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் ஒரு திசை நடந்துட்டு இருக்கும் பொழுது
அந்த தசையுடைய பலனை மட்டும் சொல்லாமல் அவர் இருக்க இடையும் அவர் பார்க்க இடத்தை மட்டும் சொல்லுகிறார்கள். அது இல்லை, அந்த கிரகங்களை எத்தனை கோள் பார்க்கிறது என்பதை பார்த்து நல்ல கோள் பார்த்தால் நன்மைகள் கூடும், கெட்ட கோள் பார்த்தால் அந்த நடக்க தசகாரனுக்கு கொஞ்சம் கெடுதல் உருவாகும் என்பதை தெள்ள தெளிவாக இப்பொழுது நான் யாருடைய ஆராய்ச்சியும் இல்லாமல் என்னுடைய 12 வயதிலிருந்தே சுய ஆராய்ச்சியில் சொல்லி கொண்டிருக்கிறேன். நானும் கூடிய வரையில் ஒரு புக்கும் எழுதி அந்த கால ஓலைச்சுவடி எழுதி வைத்து விட்டு செல்ல வேண்டும் என்பதை நானும் சரித்திரத்தில் ஒரு மகான்கள் எழுதுவது போல் அகஸ்தியர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர் எப்படி எழுதினாரோ இப்படி கலியுகத்திலும் நானும் கண்டுபிடித்து எழுத வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு கடுமையான நோக்கம். இந்த நோக்கத்திற்காக மக்களுக்கு அவங்க ஜாதத்தையும் கண்டுபிடித்து நானும் இப்போ ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ மக்கள் வந்து அதிகமாக இப்போ ஜாதகத்திலேயோ ஜோதிடத்திலேயோ தேடுற விஷயங்கள் வந்து திருமணத்துக்காக தான். இப்போது திருமண பொருத்தம் பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும். சில நாட்கள் கழித்து 5 வருஷம் வாழ்கிறாங்க, 10 வருஷம் வாழ்கிறாங்க, அப்புறம் பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்படி பிரியறதுக்கு என்ன காரணம், யார் காரணம்? ஜாதகத்தில் மூர்த்தப்பட்டோலை எழுத நாம் செல்கிறோம். ஜோதிடரும் அவர்களுக்கு பார்த்து படுவச்சு இல்லாமல் பட்டோலை எழுதி கொடுக்கிறார். அந்த பட்டோலையில் நாட்கள் 7. ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் வைத்தால் சூரியனை பார்த்தால் சந்திரனை பார்க்க முடியாது. ஒருத்தர் வாழ்வாங்க, ஒருத்தர் வாழ மாட்டாங்க. இருவரும் சேர்ந்து வாழ முடியாது. ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் வைத்தால், திங்கட்கிழமையில் திருமணம் வைத்தால் சந்திரனை பார்த்தால் சூரியனை பார்க்க முடியாது. இது மாபெரும் குற்றம். செவ்வாய்க்கிழமை ஒரு பயங்கரமான ஒரு கோள், காளி. இந்த நாளில் திருமணம் வைக்க மாட்டார்கள். நாம் வைத்தால் புதன், வியாழன், வெள்ளியில் தான் வைக்க வேண்டும். அப்படி வைத்தாலும் சரராசியில் திருமணம் வைத்தால் சரமாக ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை. ஸ்திரராசியில் திருமணம் வைத்தால் அவங்க வாழ்க்கை நிரந்தரமாக ஓடும். உபயராசியில் திருமணம் வைத்தால் அவங்க வாழ்க்கை உபயோகம் இல்லாமல் போய்விடும். இப்படி சர ஸ்திர உபயராசியை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். இதைவிட முக்கியமான ஒரு ரகசியம் என்னவென்றால், இன்று புதன்கிழமை 9 to 10 குரு ஓரையில் திருமணம் ஓரை பார்த்து வைக்கிறாங்க. அப்படி ஓரை பார்த்து வைக்கும்போது அன்று அந்த குரு பகவான் 90 டிகிரி இருந்தால் 10 வருஷம் வாழ்வாங்க. அவர் 180 டிகிரி இருந்தால் 20-30 வருஷம் வாழ்வாங்க. அவர் 300 டிகிரியில் அன்று காட்சி கொடுத்தார் என்றால், பவரோடு இருந்தால் அவங்க பேரன், பேத்தி, பிள்ளை, குட்டி பூட்டன் எடுப்பார்கள். நீங்கள் ஜாதகத்தை ஜோதிடம் கேட்கும் பொழுது இத்தனை மணிக்கு எவ்வளோ பவரில் அந்த ஓரை இருக்குது, அது என்ன டிகிரி இருக்குதுன்னு கேட்டால் ஜோதிடர் சொல்வார். இல்லை என்றால் ஜோதிடம் ஓரை மட்டும் பார்த்து அனுப்பி விடுவார். இதே போல் சாத்வீக வேளையில் திருமணம் வைத்தால் சாந்தமாக வாழ்வாங்க. ராட்சச வேளையில் திருமணம் வைத்தால் அந்த கல்யாணம் அரக்கர் போல் வாழ்வார்கள். சாத்வீகம் தாமோத வாழில் கல்யாணம் வைத்தால் அவங்க வாழ்க்கை பூரா எல்லா காரியங்களும் தாமதமாகவே நடக்கும். அதாகவே ஓரையும் பார்த்து, டிகிரியும் பார்த்து, அவர் பவரையும் பார்த்து, சரஸ்திர ராசியும் பார்த்து நல்ல முறையில் வைத்தால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை, கடவுள் தவறாக நமக்கு தலையில் எழுதியிருந்தாலும் கூட அதை திருத்தி அமைக்கக்கூடிய பாக்கியம் ஜோதிடரை அணுகினால் தெள்ள தெளிவாக கேட்டு வைத்தால் கண்டிப்பாக வாழ்க்கை சுபட்சமாக இருக்குது. இது ஒரு முக்கியமான கல்யாணத்துக்குரிய ரகசியம். இதே மக்கள் எல்லாம் தெரிந்து ஜோதிடர்கிட்ட எங்களுக்கு ஓரையும் பார்த்து, முக்கோண வேலையும் பார்த்து, எங்களுக்கு நிரந்தரமாக வாழ்க்கை இருக்கணுங்கிறதை பார்த்து செய்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஐதீகம். இப்போ மக்கள் உங்களை எப்படி தெரியும்னா, ஒருத்தருடைய இறப்பை துல்லியமாக நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றது தான் மக்கள் உங்களை எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க. ஒருத்தவங்களோட மரணத்தை எப்படி ரொம்ப தெளிவாக துல்லியமாக சொல்கிறீங்க? சிறு வயதிலே இருந்தே எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கம் இடுகாடு உண்டு. நாங்கள் பள்ளியிடம் போகாமல் அந்த இடுகாட்டுக்கிட்டே விளையாண்டுட்டே இருப்போம்.
எங்கள் அம்மா ஏன் பள்ளியிடம் செல்லாமல் இப்படி அலையுதே, உன் தலையில் என்னதான் எழுதியிருக்கிறது என்று அடிக்கடி சொல்வார்கள். நான் எங்களுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அந்த இடுகாட்டுக்கு சென்று தலையை எடுத்து அதில் நல்ல பக்கத்தில் ஆறு சென்று இருப்பதால் அந்த ஆற்றாங்கரையில் நல்ல சோப்பு போட்டு கழுவி பார்த்தால் அது அப்படி முக்கோணமாக ஒவ்வொரு சதுரமாக ஒரு மாதிரி நீல நிலமாடி இருக்கும். அதுக்கு அதை பார்த்தா உண்மையிலே தலையெழுத்து என்பது உண்டு என்பதை நான் உணர்ந்து அதுக்கப்புறம் ஜாதகம்னா உண்மைதானா அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய தாத்தாவுடைய காலத்தில் அகஸ்திய மாமுனிவர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் தாத்தா வீட்டில் ஓலைச்சுவடை வைத்து விட்டுத்தான் அவர் தென்மேற்கு திசை தாழ்ந்ததை போய் சமப்படுத்த சென்றார். அந்த ஓலைச்சுவடியை வாங்கி எடுத்து படித்து 12 வயதில் மாடியில் உட்கார்ந்து பரன் கட்டி படித்து 12 வருஷம் பட்டு 24வது வயதில் தான் கீழே இறங்கினேன். அப்படி இறங்கும் பொழுது ஜாதகத்தில் 8இல் சூரியன் இருந்தால் நெருப்பால் இறப்பால் என்று எழுதியிருந்தது. நான் நிறப்பால் இருந்த வீட்டுக்கு சென்று ஜாதகத்தை கேட்டேன். 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்து அவர் நீசம் பெற்றிருப்பதால் அந்த குழந்தை இறந்ததை கண்டு நான் உண்மை என்பதை புலப்படுத்தி தொடர்ந்து ஜாதகத்தை படித்து கொண்டே இருந்து இன்று வயது 72 வயது 60 ஆண்டுகள் இடைவிடாமல் ஜாதகம் பார்த்து இந்த ஒரு சரித்திர நாயாக கடவுள் எனக்கு வாழும் பாக்கியத்தை கொடுத்தார். இப்போ இந்த பிறப்பின் ரகசியம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களாமா ஜாதகத்தில்? பிறப்பு என்றால் இறப்பு என்பது உண்டு. ஆயுள் பற்றியும் கொஞ்சம். ஆயுள் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் 12 கட்டத்தில் 8ஆம் இடம் என்பது ஆயுளை மட்டும் குடிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி நல்ல டிகிரியில் இருந்தால் 360 டிகிரி இருந்தால் 120 வயது, அவர் 90 டிகிரி இருந்தால் 30 வயது, அவர் எவ்வளவு டிகிரி இருக்காரோ அந்த வயது. அது மட்டுமல்ல, அவன் இந்த டிகிரி எந்த ஊரில் இருக்கிறதோ அந்த ஊரில் அவன் இறக்கிறான். ஆயுள்காரகன் எத்தனை டிகிரி இருந்து அந்த டிகிரி எந்த ஊரில் இருக்கிறதோ இந்த ஊரில் இருப்பவன் அந்த ஊருக்கு வேலைக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே வைத்து இறக்கிறான். ஆயுள்காரகன் சூரியனாரால் நெருப்பால் இருக்கிறான், கரண்டால் இருக்கிறான், சந்திரனால் தண்ணீராக இருக்கிறான், ஆகாயம் செல்லும் போது ஆகாயத்தில் விமானம் மூலயமா இருக்கிறான் போராடம். செவ்வாயாக இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகி ஹார்ட் அட்டாக்கள் இருக்கிறான். புதனாக இருந்தால் நரம்பு மண்டலம், குருவாக இருந்தால் சுவாச குழாய், சுக்கிரனாக இருந்தால் சுகரால் இருக்கிறான், சனியாக இருந்தால் அங்கங்கமாக நொந்து இறக்கிறான், ராகுவாக இருந்தால் மருந்து குடித்து இறக்கிறான், கேதுவாக இருந்தால் தூக்கு போட்டு இருக்கிறான். ஒரு மனிதனுடைய இறப்பு 9 வகையான இறப்பு. ஏன் 9 துவாரம் மூலியமாக அந்த உயிர் செல்வதால் அந்த உயிர் 9 வகையாக முறையில் தான் இறக்க வேண்டும். அதனால் ஆயுளை தெளிவாக சொல்லலாம். அதில் எந்த விதமான இது எங்கும் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு புது கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடிச்சேன். இதுக்கு தான் எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறேன். அம்மா, இப்போ அந்த பாவங்கள், சாவங்கள், இந்த சூன்யம், இந்த இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெளிவாக. ஏன்னா உலகத்தில் நவகிரகங்கள் சுற்றி கொண்டே இருக்கும். நவகிரகங்களுக்கும் மனிதனுக்கும் எந்த விதமான இதுவும் பிரபஞ்சமும் கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுடைய பாவத்தினால் அவன் கேது என்பது பாவத்துக்கு அதிபதி. இது பஞ்சபூதங்களில் மூலாதாரத்தில் இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ, லக்னத்தில் இருந்தால் அவன் செய்த பாவம், 9இல் இருந்தால் அப்பா செய்த பாவம், இருக்க இடத்தை பொறுத்து அந்த பாவங்கள் அமையும். சந்திரன் சாபத்துக்கு அதிபதி, அந்த சந்திரன் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த சாபத்துக்கு அதிபதி ஆயிடுவான். சுக்கிரன் பாதகத்துக்கு அதிபதி, செவ்வாய் சூனியத்துக்கு அதிபதி, வியாழன் நவகிரகங்களுக்கு அதிபதி. ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 5 கிரகங்களும் எந்தெந்த வீட்டில் இருக்கிறோ அதுக்கு தக்கனபடி அவனுக்கு கர்மங்கள் சேரும். அதுக்காக எல்லாரும் எங்கே போனால் நமக்கு பாவம் தொலையும், கர்மம் தொலையும் என்று அடைகிறார்கள். ஏ மனிதனே, உன்னுடைய பாவம் கழிய வேண்டுமென்றால் நீ விநாயகரை கும்பிடு. அவர் தான் மூலாதாரம். அவரை கும்பிட்டால் உன்னுடைய பாவங்கள் அழிந்துவிடும். சாபங்கள் தீர வேண்டுமென்றால் பிரம்மனையும் சரஸ்வதியும் கும்பிடு. பாதங்கள் தீர வேண்டுமென்றால்
விஷ்ணுவும் லட்சுமியும் கும்பிடு. சூனியங்கள் அகல வேண்டுமென்றால் சரவணபவன் முருகனை கும்பிடு. உன்னுடைய நவகிரக தோஷம் போக வேண்டுமென்றால் நமச்சிவாயை கும்பிடு. இப்படி 5 பஞ்சபூதங்களுடைய ரகசியங்களை பார்த்து கும்பிட்டால் நீங்கள் எல்லோரும் அந்த கோயிலுக்கு போக முடியாதா, இந்த கோயிலுக்கு போக முடியாதா, இப்படி கோயில் கோயில் கோயிலாக மக்கள் கோயிலையும் அடைகிறார்கள், மகான்களையும் சென்று அடைகிறார்கள். அதனால் என்ன பாவமோ நம்ம ஜாதகத்தில் இந்த கேது எந்த வீட்டில் இருக்கானோ அந்த டிகிரியை பார்த்து அந்த ஊரில் போய் உள்ள கேதுவை கும்பிட்டால் மட்டும் போதும். விநாயகரை சும்மா பொதுவான விநாயகரை கும்பிடக்கூடாது. இப்படி நீங்கள் முறைப்படி செய்தால் உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட கேட்டால் நான் உங்களுடைய டிகிரியை பார்த்து அந்த கோயிலுக்கு சொல்வேன். ஒரு மட்டும் சென்றால் உங்களுடைய பாவம் சாபம் பாதகம் சூனியம் விலகீடு என்பது நிரந்தரமான உண்மை உண்மை உண்மை. இந்த ஓரை பார்த்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, ஒரு சில காரியங்கள் செய்வாங்க. ஓரை பார்ப்பதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஓரை என்பது 9 நவகிரகங்கள் ஒரு நாளைக்கு மற்ற 8 கிரகங்களை 3 தடவை சுற்றி வரும். இதுதான் 24 மணி நேரம் ஒரு நாள். இது ஒவ்வொரு நாளைக்கும் 8 மணி நேரத்துக்கு ஒருக்க ஓரை மாறும். நல்ல ஓரையில் ஒரு காரியம் செய்தால் நல்லது நடக்கும். அதே ஓரை கெட்ட ஓரையில் செய்தால் நல்ல காரியத்தை அந்த காரியம் கெட்டுவிடும். அதே போல் கெட்ட நேரத்தில் கெட்டதையும் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனை நல்ல நேரம் பார்த்து தூக்கு, நல்ல நேரம் பார்த்து தூக்கு, இப்பொழுது யமகண்டம் சொல்கிறாங்க. அது மகா தவறு. கெட்டதை கெட்ட நேரத்தில் செய்தால் திரும்ப கெடுதலே வராது. அந்த வீட்டில் இறந்தவனுக்கு யமகண்டமோ கெட்ட நேரத்துலையோ ராகாலத்துலேயோ அந்த சவத்தை தூக்கிட்டு போயிட்டோம்னா திரும்ப அந்த கெட்டவன் வரமாட்டான். இதுதான் கெட்டவன் கெட்டிலில் கெட்டவன் ராஜயோகம்பாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் செத்தாலும் நல்ல நேரம் பார்க்குறான், இருந்தாலும் நல்ல நேரம் பார்க்குறான். நல்லது கெட்டதுக்கு வித்தியாசம் இதுதான். அதே போல் கருநாள் என்று ஒவ்வொருவரும் நாளை ஒதுக்கி விடுகிறார்கள். கடன் வாங்கினவங்க கருநாளில் கடன் அடைத்தால் அந்த கடன் கரியாகிவிடும். நோய் நொடி உள்ளவர்கள் கருநாளைக்கு ஆசிரியை சென்றால் பெரிய நோய் அந்த நோய் கரியாகிவிடும். கருநாளுக்கும் கடன்காரங்களும் தான் உலகத்தில் முக்கிய வேதனை. ஒரு மனிதனை கடனும் ஆட்டி கொண்டிருக்கிறது, நோயும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ரெண்டிற்கும் கருநாள் மிக சிறந்த ஒரு புனிதமான நாளும். இதையே நீங்கள் பின்பற்றலாம். இது எனக்கு தெரிந்த தேவ ரகசியம். இப்போ இந்த தங்கம் அதெல்லாம் வாங்குறாங்க மக்கள், பெண்கள் தான் அதிகமாக வாங்குறாங்க, ஆர்வம் காட்டுறாங்க தங்கம் வாங்குறதுல. இப்போ தங்கம் அது நம்ம ஆசைப்படுறதை விட தங்கம் யாரை ஆசைப்படும், எங்கே போய் தங்கம் என்பது நம்முடைய ஜாதகத்தில் புரோட்டீன் என்பது தங்கம் மஞ்சள். நம்முடைய ஜாதகத்தில் புரோட்டீன் 300 டிகிரியாக இருந்தால் நம்ம வீட்டில் தங்கம் தங்கிவிடும், உடலில் நகையும் போட்டுவிடும். புரோட்டீன் 0 டிகிரியாக இருந்தால் அவள் 1000 நகை போட்டாலும் திருமணத்திற்கு பிறகு 5 கிராம் கூட தங்கம் தங்காது. அப்படி மஞ்சள் நிறம் தங்கம். ஒரு வீட்டில் ஈசானியம் நன்றாக இருந்தால் தங்கமும் தங்கும். பெரியவருடைய கணவருடைய ஆயுளும் தீர்க்கமாக இருக்கும். மஞ்சள்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அவள் மஞ்சளோடு நல்ல முறையில் காட்சி கொடுப்பா என்றால் அவங்க ஜாதகத்தில் புரோட்டீன் நல்லா இருக்கணும். புரோட்டீன் நல்லா இருக்கா இல்லையா என்பதை நம்முடைய இரத்தத்தில் எடுத்தால் உண்மை தெரிஞ்சுவிடும். இதை பார்த்தே நம்ம நல்லா இருப்போம் நல்லா இல்லை என்பது நமக்கு தெரியும். ஈசானியமும் நல்லா இருக்க வேண்டும். இப்போ இந்த திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்குமா வரும்? திடீர் என்பது திடீரென்று மழை வரும். அதை நாம் நினைக்காமல் வரக்கூடியதை தான் அதிர்ஷ்டம் என்கிறோம். அதிர்ஷ்டம் என்பது லாபஸ்தானம் 11ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு லாபாதிபதி திசை தனஸ்தானத்தில் அமர்ந்து அந்த தனாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்தால் தனலாபம் திடீரென்று வந்துவிடும். அது கோடிக்கு அதிபதியான குருவானாக இருந்தால் கோடிக்கணக்கில் அதிர்ஷ்டம் 20 கோடி 30 கோடி அதிர்ஷ்டம் வரும். செவ்வாயாக இருந்தால் பூமியில் விற்று லாபம் கிடைக்கும். இப்படி தனாதிபதி லாபஸ்தானத்திலும் லாபாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்தால் தன லாபம் திடீரென்று வந்துவிடும். அதேபோல் திடீரென்று ஒருத்தன் இறக்கிறான்,
அவன் இறப்பது அவனுக்கு தெரியாது. வண்டியில் போகிறான், இறக்கான். ஆயுள் காரகனும் வாகனாதிபதி சுக்கிரனும் சேர்ந்து 6-8 மறைந்து நீசம் பெற்றால் அவனுக்கு வாகன கண்டம். அதனால் சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நீசனாக இருந்தால் அவங்க வாகனம் எடுக்கவே கூடாது என்பது எனக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இந்த முக்கோண வேலை அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. அப்படின்னா முக்கோண வேலை என்பது சாத்விக வேலை, தாமச வேலை, ராட்சச வேலை. ராட்சச வேலையில் சண்டை சச்சரவுகள் போட்டால் ராட்சசர்கள். சாத்வீகமான வேலையில் ஒரு காரியம் செஞ்சால் அந்த காரியம் சாத்வீகமாக போகும். தாமச வேலையில் ஒரு காரியத்தை தொடங்கினால், ஒரு வீடு கட்ட போகிறோம் வச்சுருங்க, அதற்கு தாமச வேலையில் வீடு கட்டுற நாள் வச்சால் அந்த வீடு தாமசமாயிரும். ஐயோ இவ்வளோ நாள் ஆச்சு அந்த வீடு கட்ட முடியல, அப்படி வேலையை பார்த்தும் நாம் ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடி. ஜோசியத்தை செல்லுவதை விட நானும் இப்பொழுது ஜோதிடம் சொல்லி கொடுக்க போகிறேன். என்னிடமும் கேட்டால் நான் உங்களுக்கு நல்ல முறையில் சொல்லி கொடுக்கிறேன். இப்போ இந்த அணையா தீபம்னு ஒன்று சொல்லுவாங்க, அது கோவிலில் தான் நிறைய பேர் ஏற்றுவாங்க, அணையாமல் பார்த்துக்குவாங்க. அதை வீடுகள்லையும் ஏற்றி வழிபடலாங்களா? அணையா தீபம் என்றால் மகாலட்சுமி அட பார்வதி இன்னும் வசத்தாமலே இருக்காளே, நான் நின்றுட்டே இருக்கனே, நான் உட்காந்துக்க முடியாமல் அப்படின்னு நமக்கு சாபம் போடுவா. தீபம் என்பது அந்தி வேளை சந்தி வேளை. அந்தியா வேளையிலும் இருள் வீட்டிற்கு வரக்கூடாது என்பதற்காக அந்த காலத்தில் இருட்டு வந்து விட்டது, வந்தால் இதாகிவிடும், அதுக்காக விளக்கேற்றுப்பாங்க. அதனால் அணையா தீபம் கோவில் மட்டும்தான் ஏற்றணும். வீட்டில் அந்தி சந்தி போல எழுதினால் வீடு சுபட்சமாக இருக்கும். அதுவும் ஒரு வீட்டிற்கு கெடுதல் வராமல் இருக்க வேண்டுமென்றால் தென்மேற்கான குபேரமலை சனிமலை, அங்கே தான் சனிபான் உட்காருவான். திருநாளாறு செல்ல வேண்டாம், எங்கேயும் செல்ல வேண்டாம். தென்மேற்கு மூலையில் ஒரு சனி 7:30 சனி ஆரம்பித்தவங்களுக்கு லைட்டு போட்டால் அந்த வீட்டில் இருள் என்பதே வராது. இது முக்கியமான ஒரு பவர். அதனால் 7:30 சென்று விடுபட வேண்டும் என்றால், உங்களுக்கு 7:30 பிடித்து விட்டதுன்னா இந்த வெளிச்சம் அந்த இடத்துல வைத்தால் கண்டிப்பாக 7:30 விடுபடலாம். அங்கே தென்மேற்கு திசையில் நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். இப்போ விளக்கு ஏற்றுறத எந்த மாதிரியான உலோகங்கள்லையும் ஏற்றி வெளிப்படலாம். உங்களுக்கு செல்வம் வேண்டுமென்றால் வெள்ளி சுக்கிரன், வெள்ளி விளக்கில் நெய் தீபம் ஏற்று தாமரத்தண்டு போட்டு ஏற்றணும். உங்கள் வீட்டில் சரஸ்வதி பிள்ளைகள் படிக்க வேண்டுமென்றால் பித்தாள விளக்கில் இழுப்ப எண்ணெய் விட்டு ஏற்ற வேண்டும். மஞ்சள் துணியில் உங்கள் வீட்டில் செவ்வாய் ஆதிக்கம், நோய் நொடி இல்லாமல் கெமிக்கல் சாப்பிடாம தைரியம் வீரியமாக குடும்பம் இருக்கணும்னால் செம்பு விளக்கில் ஏற்றணும். செம்பு விளக்கில் ஏற்றும் போது விளக்கெண்ணெய் விட்டு ஏற்ற வேண்டும். சிவப்பு துணி ஏற்றினால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாஜம், சரஸ்வதி, பார்வதி 30 தேவியும் காட்சி கொடுப்பாள். அது ரொம்ப முக்கியமானது. அதேபோல் ஒரு வீட்டில் சரஸ்வதி கடாஜம் வேண்டுமென்றால் புதனும் சூரியன் சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம். ஒரு குழந்தைகள் படிக்க வேண்டுமென்றால் அந்த வீட்டில் பித்தாள பாத்திரத்தில் நிறைய கோதுமை வாங்கி வைத்தால் புத ஆதித்ய யோகம். அந்த புதனும் சூரியன் அந்த வீட்டுக்கு ஈர்ப்பு கிடைக்கும் போது கலைமகள் விட பிள்ளையெல்லாம் ஒழுங்காக உட்காந்து படிக்கும். அதையும் செய்யலாம். ஆமாம், ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி நல்ல டிகிரியில் இருந்து செவ்வாயாக இருந்து, செவ்வாய் 300 டிகிரியாக இருந்து நீசம் பெறாமல் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த குழந்தை அமைச்சராகவும் IAS IPS ஆகிவிடும். சூரியன் 10க்கு அதிபதியாக இருந்தால் மெடிக்கல் சம்பந்தம், புதன் நல்லா இருந்தால் ஆடிட்டிங், குரு நல்லா இருந்தால் வக்கீல், பேங்கு, கஜனா, டீச்சிங். இப்படி அவங்க ஜாதகத்தில் என்ன படிக்க வைக்கிறேன் என்று அலையாமல் அவங்க ஜாதகத்தை பார்த்து இந்த கிரகத்துக்கு இது படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக படிப்பார்கள். இப்பொழுது எல்லாரும் இன்ஜினியர், எல்லாரும் அது அறியாமையாக நடக்கு. நெட்டுக்கு போகிறாங்க, அங்கே கிடைக்க மாட்டேங்க. சூரியன் நல்லா இருந்தால் போங்க,
இல்லைன்னா விட்டுருங்க. இதனால் அந்த பிள்ளைகள் படிக்காமல் உயிர் ஆபத்தாகுது. அதனால் ஒரு ஜாதகத்தை தெளிவாய் தாய்மார்கள் ஆராய்த்து பார்த்து செஞ்சால் கண்டிப்பாக அந்த குடும்பம் சுபட்சமாக கல்வியில் வெற்றி பெறும் என்பது உண்மை. இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்ணுறாங்க, இந்த தொழில் பண்ணுறாங்க. சில பேருக்கு தான் அது யோகம் கொடுக்குது, கை கொடுக்குது. சில பேர் இன்னும் அலைஞ்சிட்டே தான் இருக்காங்க. இப்பொழுது ரியல் எஸ்டேட்டில் கோடிக்கணக்காக செல்வாக்கு அடைகிறார்கள். அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் லாபாதிபதியாக இருந்து தொழிற்ஸ்தானத்தில் உட்கார்ந்தால் அவரும் ஒரு 300 டிகிரியாக இருந்தால் கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கும். தொழிற்ஸ்தானாதிபதியானவன் 0 டிகிரி இருந்தால் அவன் தெருவாக அலைஞ்சு என்ன செய்கிறான், ரியல் எஸ்டேட் கிடையாது. அதனால் அவங்க ஜாதகத்தை பார்த்து எவ்வளவு இருக்குது என்று ஆராய்த்து நம்ம ஒரு தொழில் அமைத்தால் அந்த ரியல் எஸ்டேட் லாபம் இருக்கும். அதே உங்கள் ஜாதகத்தை கேட்டால் நான் நன்றாக சொல்லுகிறேன்.